நீ என்னமோ தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிற? நான் உன்னோட பக்தன். தெய்வம் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான். உன் இஷ்டப்படியா நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசணும், என்ன டைம்ஸ்? என் தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். MBBS தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம். படிக்க வைக்கிறேன். அப்படி ஃபெயிலியர் ஆயிடுறான்னு வச்சுக்கோ, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க பாஸ் பண்ணி வச்சிடறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அவன் ரொம்ப புத்தாலி. நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா போதும், அவனா படிச்சு ஜெயிச்சிருவான். படிக்க வைக்கிறேன். அடுத்த டைம்ஸ் அவன் படிப்பு முடிச்சு சம்பாதிக்க தலை எடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். இதுதான் என் மனசு ரொம்ப கவலைப்படுது. நம்ம உங்களோட பிரிக்கிறிய சேர வேணாம், நம்மோடு சொல்லணும். உன்னதான் கவலையா இருக்குல்ல. தப்புதான், நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். நம்ம குடும்பத்துல காப்பாற்ற இந்த அம்பாள் சாட்சியா? என் சாட்சியா? உன் சாட்சியா காப்பாற்று. அப்ப நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்து. மச்சனமுள்ள காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் 3 நாளா இருக்கு. ஆமாங்க. மத்தியா எவ்வளவு அக்கறை உன் குடும்பத்து மேல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் இவ்வளவு எதுக்குங்க? 1000 வருதா போதுமே. வச்சுக்கோ. இவ்வளவு எதுக்கு அவ்வளவு எல்லாம் ஒண்ணு தானே. சாவியும் கிட்ட கொடுத்துட்டு போறேன், அப்புறம் இஷ்டம். ஆனா இன்னொன்னு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா இருக்காளே கிழவி, அவ வேற ஒரு பொண்ணை கட்டுறதா இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல, எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது. அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மகனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சாயந்தரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. மீனாட்சி, மீனாட்சி, நீ செய்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. இதயம் படைச்ச எல்லாருமே வாழ்த்து கூறி வரவேற்கும் முடிவு. ஏழைக்கு வறுமைதான் சொந்தமே தவிர அவன் இதயம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட முடியும். எதிர்பாராத விதமா கோவிலுக்கு வந்து எனக்கு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை விட உன் குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருக்கிறேங்கிற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நீயும் நானும் கல்யாணம் செய்துக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நான் நேத்தே வந்துட்டேன். நீ எனக்கு எட்டாம போயிட்டேங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறதா நீ தயவு செய்து நினைக்காது. உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு உன் தம்பியை படிக்க வச்சு உன் குடும்பத்தையும் பாதுகாக்கலான்னு எந்த சொத்தை எதிர்பார்த்து இருந்தேனோ அந்த சொத்து என் கைக்கு வந்து சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமையில கேஸ் விபரீதமா போயிட்டு இருக்கு.